நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தொடரும் தீவிரவாத தாக்குதல்கள் காரணமாக ஏமன் நாடு ஈரானின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் அபாயம் இருப்பதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏமன் நாட்டின் அதிபரான மன்சூர் ஹாதிக்கு எதிராக கடந்த பல ஆண்டுகளாகவே ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இவர்களுடன் ஹவுதி தீவிரவாதிகளும் அல் கொய்தா தீவிரவாதிகளும் இணைந்து செயலாற்றி வருகின்றனர். ஹவுதி தீவிரவாதிகள் ஈரான் நாட்டின் உதவியுடன் செயல்படுகின்றனர். இத்தீவிரவாதிகள் பொதுமக்கள் பெரிதும் கூடும் இடங்களில் பல்வேறு தாக்குதல்களை நடத்தி ஆயிரக்கணக்கானோர் உயிரிழப்புக்கு காரணமாகியுள்ளனர். கடந்த வாரம் 2 மசூதிகளில் இவர்கள் நடத்திய தாக்குதல்களில் 150க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்தனர். கடந்த மாதம் தலைநகர் சானாவில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதால் அங்கிருந்து தப்பிய அதிபர் மன்சூர் ஹாதி ஏடன் நகரில் வசித்து வந்தார். இந்நிலையில் இந்நகரையும் தீவிரவாதிகள் முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து அதிபர் எங்கிருக்கிறார் என்று இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ரியாத் யாசின் ஈரானின் கட்டுப்பாட்டில் ஏமன் வந்துவிடும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர்கள் அதிபர் மீது தாக்குதல் நடத்த முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களது விமானங்கள் அதிபர் மீது ராக்கெட்டுகளை வீச முயன்று வருகின்றன. ஏனெனில் அவர் தங்கியுள்ளதை அறிந்த தீவிரவாதிகள் பல குழுக்களாக பிரிந்து தாக்குதலை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே அதிபருக்கு ஆதரவான படைகளும் பல்வேறு நிலைகளில் எதிர்த்தாக்குதல் நடத்தி வருகின்றன. இருப்பினும் தீவிரவாதிகளின் படைப்பிரிவுகள் அரசு படைகளை விட வேகமாக முன்னேறி வருவதாக தற்போதைய செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் அந்நாடு தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும் அபாயம் இருப்பதாகவே தெரிகிறது. எல் துரைராஜ், உலகச் செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.